அவர்கள் எல்லா இடங்களிலும் பொய்கூறி வருகிறார்கள். இதோ இந்த மேனிஃபெஸ்டோவின் தொடக்கத்திலேயே மாடிஜி முன்பு இந்தியா உலகிலேயே மிகவும் பின்தங்கிய 5 நாடுகளில் ஒன்றாக இருந்தது என்றும் தற்போது முன்னணியில் உள்ள 5 நாடுகளில் ஒன்றாக உள்ளது என்றும் கூறுகிறார். இது எந்த மாதிரியான பேச்சு? இது ஒன்றும் 10 ஆண்டுகளில் நடந்த விஷயம் அல்ல. நாம் இந்த நிலையை அடைய 75 ஆண்டுகள் ஆகியுள்ளது என்று மாடிஜி கூறுகிறார். 60 ஆண்டுகள் காங்கிரஸ் அரசுதான் நாட்டை ஆண்டது. அதாவது நீங்கள் காங்கிரஸ் எம்எல்ஏ, எம்பி எல்லாரையும் விழுங்கி ஏப்பம் விட்டு விட்டீர்கள். அவர்களுக்கான புகழையும் நீங்களே எடுத்துக் கொள்கிறீர்கள். அதாவது காங்கிரஸ் எதையுமே சாதிக்கவில்லை. எதெல்லாம் நன்றாக நடந்தனவோ அவை எல்லாமே இந்த 10 ஆண்டுகளில் தான் நடந்தன என்கிறீர்கள். இதோடு அனைவரும் ஒன்றிணைவோம், அனைவரும் வளர்ச்சியடைவோம் என்ற இவர்களின் ஒரு கோஷம் வெறும் பொய். வளர்ச்சி என்று எதுவுமே இல்லை. மாடிஜி 2 பேரைத்தான் இரட்டிப்பு வளர்ச்சியடையச் செய்திருக்கிறார். அவர்கள் அதானியும் அம்பானியும் தான். அதானி, அம்பானியின் வருமான வளர்ச்சியை பார்த்தால் இவர்கள் எல்லாரும் யார் என்பது உங்களுக்கே புரியும். அதாவது மாடிஜி தன் 2 குஜராத்தி நண்பர்களை மட்டுமே வாழ்க்கை முழுவதும் தன்னுடன் அழைத்துச் செல்கிறார்.